கைஸ், வெல்கம் டு மீடியா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபுல்லி யூஸ்டேடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், ஹிஸ்டோரிக்கல் வைஸாக ரிப்பீட் ஆகிற ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், 12 வந்து எங்களுக்கு 0.017 வந்து ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏப்ரல் 10th நான் சொல்லிட்டு எனக்கு பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு சொல்லி பிரேக் அவுட் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% எனக்கு பம்ப் ஆகிடுச்சு. சரியா, அந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட்டில் வந்து சில விஷயம் நடக்குது. அது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஹிஸ்டோரிக்கல் வைஸாக ஃபைனல் மூவ் எங்களுக்கு எப்போ தரும் அப்படின்னு சொல்கிற அந்த மூவ் ஒன்று எங்களுக்கு இப்போ வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. சரியா, அது என்ன மூவ்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களுக்கு பாருங்கள், மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் இருக்குது தானே, இந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு இங்கே வந்து ரிப்பீட் ஆகுது. அது எப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோனில் மார்க்கெட் டப் ஆகிக்கிறதுக்குள்ள இங்கே சின்ன ஒரு சைட் வேஸ் ஒன்று மாதிரி கொடுத்துருக்கும். சரியா, அதே விஷயம் எங்களுக்கு இங்கேயும் அதே ஜோனில் வந்து டப் ஆகி மல்டிபிள்ஸ் டைம் டப் ஆகி ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்கும். அந்த சைட் வேஸுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து எங்களுக்கு இந்த மூவ் இங்கே இருந்து மார்க்கெட் ஒரு மூவ் ஒன்று கொடுத்துருக்கும். அதே மூவ் எங்களுக்கு இங்கே கொடுத்துட்டு திருப்பி வந்து ஜோனில் டப் பண்ணியிருக்கும். ஜோனில் டப் பண்ண உடனே தான் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். அதே மூவ் பாருங்கள், எங்களுக்கு இங்கேயும் கிடச்சிருக்குது. சேம் எக்ஸாக்ட் ரெண்டும் ஒரே மூவ் தான் கிடச்சிருக்குது. இப்போ ரெண்டும் ஒரே மூவ் கிடைச்சிருந்தாலும் இப்போ வந்து மார்க்கெட்டில் சில விஷயங்கள் நடக்குது. சரியா, சில விஷயங்கள் நடக்குது. அது என்னென்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இங்கே இருந்து ஒரு ட்ரெண்ட் என்ன போட்டு வரும், இது வந்து ரிஜெக்ஷன், இங்கே வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது. சரியா, அதே விஷயம் எங்களுக்கு இங்கே நடந்திருக்குதா, இங்கேருந்து இப்படி இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடந்திருக்குதா? எஸ், நடந்திருக்குது. நான் உங்களுக்கு இந்த ட்ரெண்டை டிவைட் பண்ணுறேன். இங்கேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதா? எஸ், எங்களுக்கு எக்ஸாக்டாக நடந்திருக்குது. சேம் விஷயம் இப்போ நடக்குதா? எஸ், இப்போ அதே விஷயம் நடக்குது. பட் எங்களுக்கு வந்து பார்க்கலாம், இந்த பிளேஸில் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எஃப்இஜி கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில்அப் பண்ணப்பட்டுட்டு அங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு டேப் பண்ணுவான்னு இருக்கும். அதே விஷயம் இங்கே நடந்திருக்குதான்னு கேட்டால் எஸ், 100% சேம் விஷயம் நடந்திருக்கு. எஸ், 100% சேம் விஷயம் இங்கே நடந்திருக்குது. அப்போ இங்கே இருந்து பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் இந்த பிளேஸில் ரிஜெக்ஷன் ஆகுது. அதே விஷயம் எனக்கு இங்கேயும் ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். அந்த ரிஜெக்ஷன் ஆகிற பிளேஸ்லேருந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த ஜோன் வரைக்கும் வந்திருக்குது. இங்கேருந்து ஜோன் வரைக்கும். அப்போ நாங்கள் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எங்களுக்கு இங்கேருந்து இந்த ஜோன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த ஃபீச்சர் ஃபில்அப் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜோனில் இருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஒரு எஃப்இஜி கேப் ஃபார்ம் ஆகும். அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னால், ஃபைனல் மூவாக பிரேக் அவுட்டை கொடுக்கலாம். எங்களுக்கு எக்ஸாக்ட்லி இங்கே மூவ் ஆகிற மாதிரி. இப்போ இங்கே போயிட்டு திருப்பி ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. திருப்பி மார்க்கெட் கீழே வந்துட்டு எங்களுக்கு இங்கே இருந்தால் ஃபைனல் பிரேக் அவுட்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப், ஒரு வேறு லெவலுக்கு ஒரு பம்போட கொடுத்துருக்கோம். ஒரு 12x வரைக்கும் எங்களுக்கு இந்த பிளேஸில் பம்ப் ஒன்று கொடுத்துருக்கோம். நாங்களும் இந்த பிளேஸில் பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு இந்த ஜோன் வரைக்கும் ஒரு 1.4 to 1.5 14 to 15x வரைக்குமே எங்களுக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ சரியான பை பண்ண டைம் கேட்டால் இல்லை, நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ஆல்ரெடி பை பண்ணி இருந்தாக்கள் உங்களுக்கு வந்து டிசிஏ பண்ணலாம். டிசிஏ அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால், நீங்கள் டிசிஏ பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, அப்படி ஆல்ரெடி மேலே பை பண்ணியிருந்தாக்கள் உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் எக்ஸாக்டாக இந்த ஜோன் வரைக்கும் வரும். அப்போ இந்த ஜோனை திருப்பி எக்ஸாக்ட் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து டாப்பில் வந்து வச்சு உங்களுக்கு செல் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.011 இருக்குது. 0.011 இருந்து 0.010 வரைக்கும் இந்த ஜோன் இருக்குது. இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி மூலவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களோட மீடியா அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.